இலவசமா நீ ஒண்ணுமே பண்ணாத, கட்டாக்கட் பணம் வந்து உழுவுன்னு. அந்த வார்த்தைகள் வேண்டாம். இல்ல அது காரணம் என்ன தெரியுமா? முக்கியமாக தேர்தல் அதிகாரிகளை நியமிக்க குழுல முக்கியமாக ஆல்ரெடி சிஜே இருந்தார், சீஃப் ஜுடிஷியல் இருந்தாங்க. அதை எடுத்து விட்டு நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது எதிரி. ஏன்னா இது வந்து Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். ஹரியானா மாநிலம் மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது. தலா ஒரு மாநிலத்தில் பார்த்தோன்னா பாஜகவும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். இதன் மூலமாக மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது? இதன் மூலமாக எந்த கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது? இன்னொரு கட்சி தோல்வியடைந்த கட்சியாக இருக்கட்டும், வெற்றியை கோட்டை விட்ட கட்சி எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கிறாங்க? இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி விவாதிக்க இருக்கின்றோம். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் விருந்தினர்கள். காங்கிரஸ் கட்சியின் திரு இப்ராஹிம் அவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் இப்ராஹிம் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஹரியானால வெற்றி அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்ல காங்கிரஸ் இருந்துருச்சா? ஏன்னா 10 ஆண்டுகள் பாஜகவுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. எப்படியும் ஒரு சலிப்பு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்கும். இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய போராட்டம் அங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இதை எல்லாத்தையும் காங்கிரஸ் ஒரு என்ஹான்ஸ் பண்ணாம தவற விட்டுருக்கிறாங்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு என்னைக்குமே ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கும். என்னன்னா, எந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு மறுபரிசீலனை தேவைப்படுகிறது, எந்த இடத்துல பரிசோதனை தேவைப்படுகிறது என்பதை காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலையுமே எடுத்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், நீட் அனௌன்ஸ் பண்ணது காங்கிரஸ், பட் நீட்ல இருந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் இப்போ ஜிஎஸ்டியில். பட் ஆனால் ஜிஎஸ்டி உள்பட எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டேட்டோடைய எஜுகேஷன் விஷயத்தில் கூட கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வர்றது, இப்போ மாநில லிஸ்ட்டு கொண்டு வரோன்ற பாயிண்ட் அளவுக்கு வி ஹாவ் அ டெஃபினிஷன். பட் ஆனால் இந்த முறை ஹரியானாவுடைய தேர்தலை என்பது நாங்கள் முழுக்க ஒரு தேர்தல் என்பது ஒரு லூப்பில் இருக்கோ அப்படின்றதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை பாஜகவிற்கும் காங்கிரஸுக்குமான வித்தியாசம் என்பது அதாவது 0.8%. இத விட்டதே தப்பு இல்லையா? அப்படி யோசிக்கலையா? 10 வருஷம் பாஜக ஆட்சியில இருந்துட்டாங்க. வெறும் 1% நீங்க டிஃபரன்ஸ் வந்து பெருமையா சொல்லிக்க முடியுமா? இல்ல, நான் இதுல நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் சகோதரி. என்னன்னா, ஒண்ணு, இந்த முறை ஹரியானாவை எவ்வாறு வந்து காங்கிரஸ் கட்சி அணுகியது, எவ்வாறு பாஜக அணுகியது, 2 பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து அவங்க வந்து ஜேஜேபியை கூட வச்சுக்கல, யாரு பாஜக துஷ்யந்தை வந்து அவங்க வச்சுக்கல. அவங்க சௌதாலாவை கூட வச்சுக்கிட்டு அவங்க இந்த முறை அணுகி இருந்தாங்கன்னா கன்சால்டேட்டா காங்கிரஸ்க்கு இந்த டைம் வந்திருக்கும். அவங்க பிரிச்சு விட்டு அங்கிருந்து ஒரு தனி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. 2வது, அங்க ஹரியானால மேஜர் கம்யூனிட்டி ஜாட், அந்த கம்யூனிட்டி அவங்க தள்ளி வச்சுட்டு மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் சோசியல் இன்ஜினியர் பண்ணி அது மூலியமாக வாக்குகளை பெறலாம் அப்படின்ற யுக்தி எடுத்தாங்க. ஆனா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இல்ல ஒரு சரிங்க அப்படி பண்ணனாங்கல்ல. ஆனா அவங்க பண்ணினதுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை தான் தேவைப்பட்டுச்சு. காங்கிரஸ்ல கொடுக்கிற இலவச மடிக்கணில இருந்து இவங்க தான் சொன்னாங்கல்ல, ஃப்ரீ பீஸ் நாங்க விரும்பவே மாட்டோம், ஃப்ரீ பீஸ் கொடுத்து, அதாவது இலவசங்களை கொடுத்து மக்களை தன்வசப்படுத்தி அடிமைப்படுத்துகிறார்கள் காங்கிரசினர், எதிர்கட்சியினர் இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக குற்றச்சாட்டு வச்சார். ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க? இலவச மடிக்கணினி கொடுக்குறேன்றீங்க, 18,000 ரூபாய் நாங்க இங்க தமிழ்நாட்டுல உரிமை தொகைன்னு சொன்னா இன்னைக்கு 18,000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்க போறீங்க. இத கர்நாடகாலே அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இல்ல அப்பவே வந்து அவங்க வந்து இலவசங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகால கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல அதை எடுத்துக்கணும்ன்ற கர்நாடகால கொடுக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்நாடகால காங்கிரஸ் கொடுத்தது, அதனால நாங்க கொடுக்கிறோம், இனி எக்காரணத்தை கொண்டு ஃப்ரீ பீஸை பத்தி பேச மாட்டோம்னு சொன்னவங்க 2024 எலெக்ஷன்ல நாங்க ஃப்ரீ பீஸை இருக்காதுன்னு சொன்னவங்க 2024 எலெக்ஷனோட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெற்று 100 நாட்களுக்கான சாதனை விழாவா கொண்டாடின செப்டம்பர் 25க்கு அங்கிட்ட 5 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஜம்மு காஷ்மீர் தோத்து போச்சு. ஒட்டுங்க ஒரு பக்கம். 2வது ஒரு பக்கம், ஹரியானாவை நீங்க பெரிய அளவுல பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை தான் காரணம், இலவசங்கள் தான் காரணம். அப்படி இருந்தும் கூட நாங்க ஒரு 0.8% இருந்திருக்கோம். இன்னொன்னு, ஆம் ஆத்மிங்க கூட கூட்டணியில இல்ல,
கட்சி ரீதியா இந்தியா கூட்டணியில ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கூட இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதை காங்கிரஸ் மேலிடம் வந்து ஆம் ஆத்மியோட பேசுறாங்க. ஏன் இந்த தடவை அது இருந்திருந்தா இன்னும் மோர் சப்போர்ட்டா இருந்திருக்கும், மோர் பேக்வர்ட் சப்போர்ட்ல இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி பாஜகவிற்கு தன்வசம் தன்னுடைய திறவுகோல் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்றீங்களே, ஆம் ஆத்மியோட கடைசி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டு போறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள வந்து குமாரி செல்ஜாவா இருக்கட்டும், ஹூடாவா இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூவா இருக்கட்டும், இப்படியே நீங்க காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போறாங்க. அதுக்கு காரணம் கோட்டை விட்டது யாரு? இல்ல சொல்றேன், அந்த கோட்டை விட வைக்கிறதுக்கான யுக்திகளை எப்படி உள்துறை அமைச்சரும் இந்திய நாட்டு பிரதமரும் உபயோகப்படுத்துறாங்க. அதான் நீங்க டேக்கிள் பண்றதானே உங்களுடைய. இல்ல அரசு துறையில இப்ப நான் கேக்குறேன் சகோதரி, நீங்க நல்லா பாருங்க, அரசு துறைகள்ல இருக்கக்கூடிய இடி சிபிஐ கையில வச்சுக்கிறீங்க. வரலாற்றுல 75 ஆண்டு கால வரலாற்றுல காங்கிரஸ் ஆண்டு இருக்குது, பாஜக இந்த 14 ஆண்டு கால ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அந்த தேர்தலுக்கு முன்பாக கைது செய்த வரலாறு இருக்கா? இல்லையே. அப்ப இந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சி எப்படி நீங்க மிரட்டுறீங்க? அவங்கள கைது பண்றீங்க, இல்ல மனுஷ சிசோடியா உள்ள வைக்கிறீங்க, அவங்க பேர்ல கன்ஃபர்ஸ் கிட்டத்தட்ட 5200 குற்றப்பத்திரிகை பேப்பர் தாக்கல் பண்றீங்க. அதுல மொத்தம் 6 இடத்துல தான் கெஜ்ரிவால் அவரோட பேர் இருக்கு. அப்ப இவர் எப்படி மிரட்டுறீங்க? இந்த கட்சி நாங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம், பஞ்சாப்ல நீங்க நிக்க முடியாது, உங்களை நாங்க முடக்குவோம். காங்கிரஸ் கட்சியுடைய இதெல்லாம் தாண்டி தானே இந்தியா கூட்டணியாக இருந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. அப்ப எப்படி பண்ண முடிஞ்சது? இவ்வளவு நீங்க சொல்ற இதே மிரட்டல் உங்க பாணியில சொன்னா இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றோம், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்கல்ல. இதே மாதிரி ஹரியானாலையும் அவங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையை தாண்டி 2000 அதுக்கு மேல 2100 சொல்றாங்க, என்ன வேணா இருக்கட்டும், ஆனா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தான் இவங்க பக்கம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேன், அதான் சொல்றேன். நீங்க மக்கள்னு சொல்றீங்க, மக்கள் இருக்கிறாங்களா இல்லையான்றத நம்ம முடிவு பண்றதுக்கு முன்னாடி வாக்களித்த மக்களுக்கே சந்தேகம் வருது தேர்தல் ஆணையத்தின் மீது. இதை நான் சொல்ல உடனே சொல்லிடாதீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உங்களுடைய வெற்றி இல்லையா? ஆனா நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் சகோதரி, நீங்க சொல்லுங்க. இப்போ வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 76 தொகுதிகள்ல மொத்த வெற்றியில இந்திய நாட்டுடைய எனது பினான்ஸ் மினிஸ்டராக நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் சொல்றார், பரகலா பிரபாகர் அவர்கள் 76 தொகுதியில மேனிபுலேட்டட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. சரி, அதை ஒரு பக்கம் விடுங்க. ஏடிஆர்னு ஒரு தனி அசோசியேஷன் ரிசர்ச் பண்ணுது, அதுல 126 தொகுதிகள்ல வாக்கு பதிவுகளுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம். அது எப்படிங்க? 1000 ஓட்டு போட்டா எண்ணும் போது 1000 வாக்கு தானே வரணும், அது எப்படி 1200 வாக்கு வருது? அதுவும் அந்த 200 வாக்கு பாஜகவுக்கு போகுது, அதுல அந்த பாஜகவுடைய கேண்டிடேட் வெற்றி பெறாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இதே நிலைமை தான் ஹரியானால, இதே நிலைமை ஜம்மு காஷ்மீர் தெலுங்கானாலையும் நடந்திருக்குமா? இல்ல கேளுங்க, அதுதான் அங்க மட்டும் எப்படி வெற்றி வரும்போது பேசாம இருக்கீங்க? வெரி குட் क्वेश्चन. மேனிபுலேஷன் எல்லா இடத்துலயும் பண்ணா நீங்களே சொல்லுவீங்களே, ஆங்கர் நீங்களே சொல்லுவீங்களே, தேர்தல் ஆணையம் பறிபோய் விட்டது அப்படின்னு ஓபனா சொல்லிருக்கீங்க. அப்ப செலக்டட் இடங்கள்ல உங்களுக்கு விட்டுட்டு மத்த இடங்கள்ல பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. மெஜாரிட்டியாக சிரிக்கிறீங்க வரேன் நான். இல்ல, மெஜாரிட்டியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மெஜாரிட்டியாக எந்த இடங்கள் எல்லாம் பாசிட்டிவாக பாஜகவிற்கு ஒரு 30% வெற்றி பெறலாம்னு இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க ஒரு 15% மேனிபுலேட் பண்றாங்க. இப்ராஹிம், நான் திரும்ப கேக்குறேன், நீங்க இத எத்தனை காலம் தான் காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருக்க போறீங்க? நாங்க ஒரே எங்களிடம் இருக்கிறது சிபிஐ, அதே மாதிரி மேனிபுலேஷன், இவிஎம் மெஷின்ல இதையே பேசிட்டு இருந்தா நீங்க என்னைக்கு நீங்க வெற்றிங்கிறது முடிவு போறீங்க? நான் என்ன சொல்றேன், நாங்க பேசுறோம் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படல. எங்களுடைய இன்னைக்கு காலையில ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அறிக்கை விடுறாரு, நீங்க சரியாக செயல்படுறேன்றாங்க. அதுக்கு உடனே பதில் சொல்றாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன், உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி தாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நீங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்றீங்க? சண்டிகர்ல மேயருடைய எலெக்ஷன் திருத்தம் இல்லையா? சண்டிகருடைய மேயர் எலெக்ஷனை திருத்தம் இல்லையா? அதுவும் கண்ணு முன்னாடியே ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி தான் இருந்துச்சு. ஆனா கேமரா இருந்தனால தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. நீங்க அவ்வளவுலாம் வேணாம், பல்வேறு ஊடகங்கள்ல பாக்கலாம். அந்த இவிஎம் மிஷினை பைக்ல வச்சு கொண்டு போறாரு ஒரு அசம்பிளி போலிங்ல. அப்ப அதெல்லாம் எந்த அளவுக்கு? அப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் உடைய தோல்விக்கு நீங்க என்ன காரணமா சொல்ல வரீங்க? முழுக்க 2 விஷயம் தாங்க. முழுக்க அதாவது காங்கிரஸ் உடைய தோல்வினே நாங்க பார்க்கல, ஹரியானாவுடைய வெற்றியை தான் பாக்குறோம். ஏன்னா மக்கள் எங்களுக்கு வெற்றியாக தான் வாக்களித்தாங்க. இட்ஸ் பியூர்லி மேனிபுலேட்டட். ஜம்மு காஷ்மீரை இவங்க ஏன் தொடாம இருக்காங்க தெரியுமா? 370 ஆர்டிக்கலை எடுத்தும் அந்த இடத்துல மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நம்ம ஆளும் மாநிலத்துல தமிழ்ல இனிமேல் வழக்காடு மொழியாக இருக்காது, எல்லாருமே தமிழ்ல பேசக்கூடாது, மும்மொழியா கொண்டு வரணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாஜக திடீர்னு 40 சீட்டு செஞ்சா நம்ம ஒத்துக்குவோமா?
ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம்ல. அப்ப கண்டுபிடிச்சிருவோம்ல தேர்தல் ஆணையம் வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்ட்டு. அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, சூழ்ச்சி நடந்திருக்கு. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல 370 ஆர்டிகளை எடுத்தது பின்னாலும் பாஜக ஜெயித்து விட்டால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக தான் செயல்படுகிறது. அதுல பல சூழ்ச்சிகள் இருக்குது என்பதை வெளிவந்து விடும் என்ற காரணத்துக்காக ஜம்மு காஷ்மீரை விட்டுட்டு ஹரியானா எடுக்கிறாங்க, கர்நாடகா விட்டுட்டு மும்முனை தேர்தல் எடுக்கிறாங்க, 3 மாநில தேர்தல் எடுக்கிறாங்க. இப்படிதான் நடக்குது. சரி, நான் எடுத்துக்கிறேன், முதல் சுற்று பார்வையா எடுத்துக்கிறேன் ஸ்ரீராம் அவர்கள்ட்ட. அப்ப இப்படி மேனிபுலேட் பண்ணி தான் உங்களுடைய வெற்றி வருது அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? வின் பண்ண முடியாதவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தானே ஓடணும். ஸோ அதற்காக சொல்றாருன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த கடந்த 12 மாசத்துல ஒரு 11 எலெக்ஷன் நடந்திருக்குங்க. 10 எலெக்ஷன், அதில் 8 எலெக்ஷனில் பாஜக வின் பண்ணியிருக்குங்க. தெலுங்கானாவும் ஜம்மு காஷ்மீரும், அதுவும் தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கு தனித்த வெற்றி, அதுவும் ஜம்மு காஷ்மீரில் வெற்றி வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு. இவங்க ஏதோ 6 சீட்டோ 8 சீட்டோ தான் வின் பண்ணிருக்காங்க. ஆனா கூட்டணி தான். கூட்டணியில கிடைச்ச வெற்றியை தவிர தனித்து அங்க கண்டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கூட்டணி உங்களை நம்பி வரல இல்ல, அதனால நீங்க அப்படி பார்க்க வேண்டாம். கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி ஒன்னு தனியா, இன்னொன்னு கூட்டணியாக கிடைச்சது. 8 பாஜக வின் பண்ணிருக்கு. ஹரியானால இது ஹேட்ரிக்குங்க. இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் அந்த ஹரியானான்ற மாநிலம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வாட்டி கூட 2 வாட்டி ஒரே அரசாங்கம் வந்ததில்லை. அதை பீட் பண்ணி இன்னைக்கு 3வது முறை ஹேட்ரிக்கா வந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு பாஜக அங்க காட்டியிருக்கு. இல்ல, அது வந்து மக்கள் கொடுத்த உங்களுக்கு வெற்றியா, பலவீனத்தை நீங்க ஸ்கோர் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? நீங்க அதை எப்படி வேணா வச்சுக்கோங்க. நாங்க வின் பண்ணா எப்படி வேணா வச்சுக்க முடியாது. என்னவா இருக்கும் இப்ப காங்கிரஸ் உடைய பலவீனம்? அந்த இடத்துல ஆன்டி இன்கம்பன்சியா அவங்க கன்சாலிடேட் பண்ணல, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைத்த வெற்றியா, அல்லது மக்களே மனமும் வந்து கொடுத்த வெற்றியா? ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன்ல ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஏதாவது ஒரு எலெக்ஷன் இருந்திருக்கா? ஏதாவது ஒரு கட்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணாம இருந்திருக்கா? அதை மக்கள் ஏத்துக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை மக்கள் ஆமாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஃபார்முலாஸை வச்சு நீங்க அந்த ஹரியானால நீங்க அரசியல் பண்ணீங்க. அந்த பெண் மல்லுத்தர்களோட சண்டையை வச்சு நீங்க அரசியல் பண்ணீங்க. சீக்கியர்களை வந்து டர்பன் அணைய முடியல இந்திய நாட்டிலன்னு ஒரு பொய் சொன்னீங்க. நீங்க ரிசர்வேஷனை பத்தி தவறாக நீங்க வெளிநாட்டுல போய் பேசுனீங்க. உங்களுடைய ஒரு பொய் பிரச்சாரமும் உங்களுடைய சுயநலமான நீங்க சொன்ன வாக்குறுதி இனிமே மக்கள் நம்பர்தான் இல்லை. நீங்க கர்நாடகால கட்டாக்கட் நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு 5000 கொடுப்போம்னு. பாவம் பெண்கள்லாம் வந்து நின்னாங்க, முடியாதுன்ட்டீங்க. அதே மாதிரிதான் நீங்க இந்த தெலுங்கானால பண்ணீங்க. நீங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல நீங்க சொன்ன 1 ரேங்க் 1 பென்ஷனா இருக்கட்டும், எதையுமே நீங்க அங்க பண்ணல. டாய்லெட்டுக்கு கட்சியில டாக்ஸ் போடுற நிலைமை வந்துருச்சு. சோ மக்கள் இனிமே காங்கிரஸ் கொடுக்கும் வாக்குறுதிகளை நம்ப போவதில்லை. தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க. பாஜக மானியம் எங்க கொடுக்க முடியுமோ அங்க கொடுப்பாங்களே தவிர இலவசமா நீ ஒண்ணுமே பண்ணாத, கட்டாக்கட் பணம் வந்து உழுன்னு எந்த ஒரு பிரதமராவது யாராவது சொல்லி நீ வேலையே பார்க்காதப்பா தம்பி, நீ வீட்லயே இருப்பா, உனக்கு எல்லாத்தையும் நாங்க அனுப்புறோம். அரிசில இருந்து என்னைக்குமே சொல்லி 2100 ரூபாய் பணம் தரோம். இந்த மாதிரி நீங்க வந்து தகுதி பார்க்கல. நீங்க வந்து அனைத்துக்குமான அரசாங்கம் திராவிட யாரு வேணா பேசலாம். அங்க யாருக்கு உங்களை இங்க மாதிரி போய் சொல்லலையே. எல்லாருக்கும் ஃப்ரீ கேஸ் மானியம், எல்லாருக்கும் நகை கடன் தள்ளுபடி, எல்லாருக்கும் கல்வி கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் சொல்லலையே. யாரை எதற்காக கொடுக்க வேண்டுமோ நியாயமாக எல்லாருக்குமான ஒரு அந்த நியாயம் 22 பேர் சேர்ந்து வந்தாலும் பாரதிய ஜனதா இல்ல 51 ரூபாய்க்கு நிகரான 5 பேர் சேர்ந்து பணத்தை கொண்டு ஆயிடுச்சு. இன்னும் கொண்டு வரல. ஹரியானால நின்னாலும் உங்களால வின் பண்ண முடியல. காங்கிரஸ் என்ற ஒரு ஒரு கவர்மெண்ட் ராகுல் காந்தி 8 கான்ஸ்டிட்யூன்சில தான் கேம்பெயின் பண்ணாருங்க. அந்த 8 கான்ஸ்டிட்யூன்சி பாஜக வின் பண்ணிருக்கு. சோ காங்கிரஸ் உடைய ஒரு வின்னபிள் கேண்டிடேட் நேர்மையாக நியாயமாக மக்கள் ஜாதிவாரி கணப்பெடுக்க வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்ணீங்க. மக்கள் ஏற்கவில்லை. நீங்க எதெல்லாம் பிரித்து ஆள வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை இந்த பாஜக அரசாங்கம் சேர்த்து ஆளுகிறது.
அதனால உங்களால வின் பண்ண சரி, முடியல. அதே ஜம்முல இதிலிருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜம்முல யார் தேர்தல் பாடத்தை கற்றுக்கொள்ள ஆணையத்தின் வேண்டும்? இல்ல, இல்ல. ஆமா. அடுத்த கட்ட வளர்ச்சி போயிருச்சு. சுற்றுலா, நல்ல சுற்றுலாவை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். 370 ரத்து செய்வதன் மூலமாக சுதந்திரமாக நீங்க பண்ண முடியும். ஆமா. எவ்வளவு வாக்குறுதிகள், எவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. அப்புறம் ஏன் அங்க மக்கள் வாக்களிக்கல? அதாவது இன்னும் இன்னும் பாஜகவை நம்பலையா? புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 370 எடுத்தது நம் நாடு முழுமையடைய வேண்டும்ன்ற ஒரு முக்கியமான நோக்கம் தான். அந்த மாதிரி தனித்து இந்த காங்கிரஸ் வேற எந்த மாநில வரேன் இப்ராஹிம், வரேன் இருங்க, வரேன். இருங்க, வெறும் ஒரு 3 குடும்பம், உமர் அப்துல்லா, அப்புறம் அந்த பிடிபி அவங்க, அதுக்கப்புறம் மிஸ்டர் குலாம் நபி ஆசாத், இவர்கள் 3 பேர் தான் அந்த காஷ்மீரை ஆண்டு கொண்டு இன்னைக்கு உமர் அப்துல்லாவை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல எப்படி ஹரியானாவுல நம்பறாங்க, இங்க நம்பறாங்க. காஷ்மீர்ல பாஜக கண்டெஸ்ட் பண்ணல. 90 சீட்ல 62 சீட் தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. பெரும்பாலும் அது ஜம்முல 29 சீட் வாங்கி இருக்கு. அங்க ஸ்ட்ராட்டஜி வொர்க் ஆகல. பரவாயில்ல. அங்க ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்க பண்ணீங்களா, அங்க வொர்க் ஆகல. அதாவது நான் உடனே இவிஎம் மிஷின் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு அல்பதனமாலாம் பேசுறது இல்ல. இல்ல இல்ல அந்த வார்த்தைகள் வேண்டாம். இல்ல அது காரணம் என்ன தெரியுமா? சாரி, அந்த வார்த்தை இல்ல. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நான் நேரம் தரேன். இருங்க அவர் முடிச்சிரட்டும். இருங்க, நாங்க ஜம்முல இந்த வேலையை பண்ணிருக்கோம். 29 இடங்களுக்கு கொடுத்திருக்கு. காங்கிரஸ்க்கு 6 இடங்கள், அதுவும் நேஷனல் கான்ஃபரன்ஸோட கூட்டணி இருந்தும் 6 இடம் கிடைத்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் மக்கள் அதை இன்னும் ஏற்கவில்லை. அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணதான் படும். 29 சீட், ஆனா ஓட் ஷேரும் அங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆகையினால மெல்லமா வரலாங்க, தப்பு இல்லைங்க. நாளைக்கே ஜம்மு காஷ்மீரை பிடிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. ஓட்டை நம்பி செய்வதில்லை எதையுமே. சில விஷயத்தை தான் ஓட்டுக்காக செய்வது, பல விஷயம் நாட்டின் நன்மைக்காக செய்வது. அதை நீங்க ஜம்மு காஷ்மீர்ல நாட்டின் நன்மைக்கு செய்யப்பட்டது. ஜம்முல நாட்டோட நன்மைக்கும் ஹரியானால ஓட்டுக்காகவும் செஞ்சது. மாநில மக்களின் வளர்ச்சிக்கும் டபுள் இன்ஜின் சர்க்காருக்கும் செய்யப்பட்டது. நான் எடுத்துக்கிறேன் வில்சன் அவர்களிடம். அப்போ இந்த 2 மாநிலங்களுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது? முதல்ல ஹரியானா அப்படின்னு இருக்கும்போது காங்கிரஸ் எந்த இடத்துல எல்லாம் வந்து கோட்டை விட்டுருக்காங்க. ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி பாஜகவோடது அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய சலிப்பு இருக்கும், நிறைய விஷயங்கள், இஷ்யூஸ் அங்க நிறைய இருக்கு. விவசாயிகள் அப்ப வந்து ஒரு நம்பிக்கையுடன் இருந்தது. எக்ஸிட் போல்ல கூட காங்கிரஸுக்கு தான் ஆதரவா இருந்தது. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஜக வெற்றி அப்படின்னு வருது. இது எப்படி நடந்தது? இதற்கான காரணம் என்னவாக இருக்கு? இல்லை, அங்கே 2 விஷயம் எப்படின்னா, அங்கே பிஜேபி ஆட்சி வந்து தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்துச்சு. மத்தியில் ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க 2024. ஆனால் அந்த மாற்றம் ஏற்படவில்லை. மறுபடியும் பிஜேபியை மிகப்பெரிய சாதனையாக 3ஆம் முறையும் வந்துருச்சு. காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி வந்து 3ஆம் முறை வருது, இதுதான் முதல் தடவை அப்படின்றதால. அப்போ என்னென்னா அங்கே ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆகிருக்குன்னா, மாநிலத்திலையும் இவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க, மத்தியிலையும் ஆட்சியில் இருக்காங்க, அப்போ கூடுதல் நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா காங்கிரஸ் அங்கே சில விஷயங்கள் இல்லாதது இப்போ எப்படி வரும் உங்களுக்கு? 10 வருஷமா அங்கே அவங்களும் இருக்கிற, அங்கேயும் பாஜக தான், அங்கேயும் அதே டபுள் இன்ஜின் தான். இப்போ மட்டும் உங்களுக்கு திடீர்னு நம்பிக்கை எப்படி பாஜக மேல வந்துடும் உங்களுக்கு? இல்லை, அதுதான் இந்த 3ஆவது தடவை வந்து எதிர்பார்க்கல. மத்தியில் வந்து பிஜேபி வரும்ன்றதை வந்து நிறைய மாநிலங்கள் வந்து எதிர்பார்க்கல. அப்போ எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் கூட்டணி தான், இந்தியா கூட்டணி தான் வரும்னு தான் நினச்சாங்க. அதை மீறி மெஜாரிட்டி இல்லைன்னா கூட 240 இடமோ இல்லைன்னா கூட்டணியில் 293 இடமோ பிஜேபி வந்துருச்சுன்னு போது அந்த ஒரு மனசோர்வு இயற்கையாகவே வரும், அது மக்கள் வந்து. இது ஒரு பக்கம். காங்கிரஸ் என்ன பயன்படுத்த தவறிச்சுன்னா, இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் எப்படின்னா பாராளுமன்ற தேர்தலை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க, சட்டமன்ற தேர்தலை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. காங்கிரஸ் மத்தியில் நம்ம வலு இழந்துட்டோம் அல்லது வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கிறோம், இல்லைன்னா மக்கள் மத்தியில் வந்து அந்த உளவியல் ரீதியாக ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றத வந்து உணரல. பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாங்க. டெல்லியில் ஆம் ஆத்மி கூட்டணி வச்சாங்க, ஆனால் பிஜேபி ப்ரெஷர் இருந்திருக்கும்ல, அப்பவும் ஜெயிலில் தானே இருந்தாங்க. அப்போ எப்படி டெல்லியில் ஆம் ஆத்மி கூட்டணி வச்சாங்க? ஆனால் சட்டமன்ற தேர்தல் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லையும் வரும்பொழுது பேச்சுவார்த்தைக்கு கூட ஆம் ஆத்மி கூட வர முடியாதுன்ட்டாங்க. இந்தியா கூட்டணி உருவாயிருந்த சமயம் அது.
அப்போதான் அம்மா ஆத்மி நம்ம மம்தா பானர்ஜிலாம் துருவங்களாக இருந்தவர்கள், எதிரியாக அவங்கெல்லாம் கூட ஒத்து வந்து இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் அந்த வரும்போது ஒப்புக்குனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்துருக்கணும். கம்யூனிஸ்டையும் நீங்கள் கிட்ட வராதுன்ட்டாங்க, அம்மா ஆத்மியும் கிட்ட வராதுன்ட்டாங்க, கமல்நாத் முதற்கொண்டு. இது சட்டமன்ற தேர்தல், இங்கே நாங்கள் வச்சதுதான் சட்டம். அப்போ அந்த நெகோசியேஷனுக்கு அவங்க வரல. அதனால 1000 வாக்கோ 500 வாக்கோ, ஆனால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெர்செப்ஷனை உண்டு பண்ணுவோம்ல பெரிய கூட்டணின்னு, அது இல்லாத நிலைமையாச்சு. பஞ்சாப்லேயும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஆனா அந்த தோல்வியில கூட இங்க வந்து மறுபடியும் ஒரு பாடம் பரிசோதனை பண்ணிக்கல அவங்க. அது வந்து ஒரு பின்னடைவு. பேசப்பட்ட விஷயம் தான். மற்றபடி வந்து காங்கிரஸை துடை தெரியும்னு பிஜேபி சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. மக்கள் காங்கிரஸ் வந்து விட மாட்டாங்க, காங்கிரஸை மறுபடியும் தூக்கி பிடிப்பாங்க அப்படின்றது எல்லார் மனதிலையும் இருந்தது. அதை காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதாவது வேறு வரைக்கும் போய் அதை பயன்படுத்தலை அப்படின்றது, அது வாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் பயன்படுத்தலை அப்படின்றது தான். இப்போ இலவசத்தை பற்றி சொல்கிறோம். இலவசம்னா என்னென்னா, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது எதிரி. ஏன்னா இது வந்து தேர்தல். இந்த தேர்தலில் வந்து ஹூ கிராசஸ் த போஸ்ட் ஃபர்ஸ்ட் வின்ஸ், அவ்வளோதான். வாக்கு விகிதாசாரமாக வெற்றி கிடையாது. நீங்கள் ஒரு ஓட்டு வித்தியாசம் இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது இலவசங்கள் வேண்டாம் அப்படின்றது பிஜேபியோட கொள்கை. அதாவது இலக்கு இல்லாத இலவசங்கள், அப்படி அன்லிமிட்டெட் ஃப்ரீபீஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமே அதை சொன்னதுதான். அது வந்து அவங்களுடைய கொள்கை. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு எதிராளி அந்த இலவசங்களை கையில் எடுத்துட்டு ஆயுதமாக பயன்படுத்தும் போது இவங்க என்ன செய்வாங்க? இப்போ இது எடுபட்டிருக்கு. ஹரியானாவுல பாஜக சொன்ன இந்த இலவசங்கள் எடுபட்டிருக்கு. ஆமா, நிச்சயமா. காங்கிரஸ் சொன்ன இலவசங்கள் எடுபடலையா? இல்ல, இலவசங்கள் வந்து எடுபடுது. எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு? ஏன்னா அந்த ஆயத்தை இவங்களும் கையில் எடுத்தாச்சின் போது இங்கேயும் ஆட்சி இருக்காங்க, மத்தியிலையும் ஆட்சி இருக்காங்க. அப்போ அது கூடுதல் பெனிஃபிட் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் வரலாம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு 2,18,00,000 ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொடுக்கும்போது பாதி தானே இப்போ கொடுக்க முடியுது. ஆனால் அதே வந்து மத்தியில் வந்து இணக்கத்தோடு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது அந்த ஹரியானாவில். கர்நாடகாவில் என்னாச்சு? உங்களுக்கு மத்தியில் பாஜக தான் இருந்தாங்க, இங்க இலவசங்கள் கொடுத்தாங்க, ஆனால் காங்கிரஸ் தானே ஜெயிச்சது. கர்நாடகா மத்தியில பாஜக இருந்தா கூட ஸ்டேட்ல காங்கிரஸ் இல்ல, அதுதான் பாடம் கத்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, அங்க வந்து அனைவருக்கும் கொடுக்க முடியல. அங்கேயும் அதே சிக்கல் தான் இருக்குது. அனைவருக்கும் அங்கேயும் கொடுக்க முடியல, அங்கேயும் செலக்டடா தான் கொடுக்க முடியுது. அதுதான் சொல்றது. இப்ப அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்னு நினைப்போம், மேனிப்புலேஷன் சொன்னாங்க. நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா, இப்போ உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு, தேர்தல் கமிஷனும் சொல்லிடுச்சு, அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேஷன் கிடையாது. அதாவது வாக்குச்சீட்டு முறை அப்படின்னு வரும். அதுலயும் நிறைய மேனிப்புலேஷன் அங்கங்கே இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு இடத்துல இந்தியா மாதிரி 140 கோடி 150 கோடி இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற இடத்துல வந்து அங்கொன்று இங்கொன்று சில மேனிப்புலேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமானா அது இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த மேனிப்புலேஷனை நம்ம சொல்ல இப்போ நம்ம தம்பி இப்ராஹிம் சொன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம உச்சபட்ச தலைவர்கள் சொல்லும்பொழுது உழைக்கிற தோழர்களுக்கு சோர்வாயிடும். நம்ம என்னதான் கட்சிக்காக உழைச்சாலும் சரி, இன்றைக்கு நம்ம வீடை விற்று துட்டு காசை செலவு பண்ணாலும் சரி, அவங்க எதனா ஒன்று பண்ணி ஜெயிச்சிட போறாங்க. அப்போ அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான்ல தொண்டனும் சரி, வேட்பாளரும் சரி. அப்போ அது வந்து ரிவர்ஸ்ல போயிடும். அப்போ ஆதாரமே இல்லாம, இல்லைன்னா நம்ம வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் நிரூபிக்காம இதை மறுபடியும் சொல்றதுல வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி மேனிப்புலேஷன் வார்த்தையை நம்ம பயன்படுத்த அவசியம் கிடையாது. இவங்க காங்கிரஸ் கோட்டர் பாஜக ஸ்கோர் பண்ணது எப்படின்னு நினைக்கிறீங்க? ஹரியானால பாஜக அதை ஸ்கோர் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு இல்ல, பாஜக எப்படின்னா கடந்த 2014 47 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ வந்து தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாச்சு. ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா 40 இடம் தான், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. தனி கட்சி அதிக ஓட்டு, அப்புறம் வந்து கூட்டணி தான். அவங்க இவர்கிட்ட நம்ம துஷ்யந்த் சௌதாலா கூட கூட்டணி. துஷ்யந்த் சௌதாலா எப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். அப்போதான் 2018 அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வராரு. தேவிலால் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த ஓட்டுக்களில் வந்து பாதி இவங்களுக்கு வந்துச்சு, இப்போ பாதி வந்து பிஜேபிக்கு வந்துருக்கு. அந்த ஓட்டு கன்வர்ஷன், ஆமா, அந்த ஓட்டு கன்வர்ஷன் கடந்த முறை 10 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. இந்த இடம் அந்த ரிசல்ட்டை அவங்களால காமிக்க முடியல. அதனால துணை முதலமைச்சர் கொடுத்த பிறகும் ஒரு கட்சி வந்து தான் வளரதான் பார்க்கும். பிஜேபி அங்க அதுதான் பண்ணுச்சு, தான் வளர பாச்சு. துஷ்யந்தவை கட்சியை வைத்துட்டு அவங்க கட்சியிலேருந்து தொண்டர்களையோ இல்லை வாக்காளர்களையோ இவங்க கிரகிச்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு தேர்தல் அப்போ அவங்கள கழட்டி விட்டாச்சு.
அவ்வளவுதான். அதனால அதோட பலனை வந்து இவங்க அறுவடை பண்ணிட்டாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதுதான். எந்த கட்சியா இருந்தாலும் அதை பற்றி பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய கட்சி வளர்ச்சியை தான் மெயினா பார்ப்பாங்க. அது வந்து இப்போ நம்ம ஹரியானால எதிரொலிச்சிருக்குதுன்னு தான் நான் பார்க்கறேன். சரி, இப்ராஹிம் அவர்கள்ட்ட குமாரி செல்ஜா ஹூடா இந்த இஷ்யூ வந்து எவ்வளவு தூரம் காங்கிரஸுக்கு இப்ப பின்னடைவா மாறி இருக்கு உள்ள இந்த ஜாட்டு ஒரு சமூக ரீதியாக பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்கு? இங்க ஓபிசி அவங்க கவர் பண்றாங்க, இங்க ஜாட்டையும் தலித் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ல இன்னமும் காங்கிரஸால அதை கன்சாலிடேட் பண்ண முடியலையா? இல்லை, இப்போ நான் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோசியல் இன்ஜினியரிங் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு சொல்லலாம். அதாவது மக்களிடத்துல ஒரு சமுதாயத்தை இணைத்தும் ஒரு சமுதாயத்தை பிரித்தும் கிடையாது, சில சமுதாயத்தை அரவணைத்து கொண்டு போய் பேசுறது அந்த பாலிடிக்ஸ். பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்கனால ஏன் அந்த ஜாட்டை எடுக்க முடியல அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி ஜேஜிபி கூட இருந்தாங்க, இப்போ வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த எந்த கட்சி எல்லாம் இது வந்து இங்கேன்றது இல்லை, நீங்க இங்க இருக்கிற அஜித் பவார்ல இருந்து ஏக்நாத் ஷிண்டேல இருந்து இங்க எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் வரைக்கும் இவங்க யாரெல்லாம் கூட வச்சு இது வரைக்கும் அரசியல்ல பிரயாணிச்சாங்களோ அவங்களெல்லாம் பாதி வழியில அப்படியே நிர்கதியாக விட்டு விட்டு செல்வதோ பாஜகவுடைய எப்பொழுதுமே வழக்கம். அவங்களோட இது யாரு நிர்கதியா விட்டு இருக்கிறாங்களோ அவங்க வருத்தப்பட வேண்டியது இல்ல, வருத்தப்பட வேண்டியதுன்னு அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அங்கதானே ஒரு பாலிடிக்ஸே இருக்கு. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் சொல்றேனே மேனிபுலேஷன் இல்ல அப்படின்ற விஷயத்த நம்ம எல்லாம் அண்ணன் கூட சொன்னாங்க, வில்சன் அண்ணன் கூட மேனிபுலேஷனை பத்தி பேச வேணாம். நான் என்ன கேட்கிறேன், ஏடிஆர்ன்ற அமைப்பு கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேல ஓட் கவுண்டிங்க்கும் ஓட்டுடைய பர்சன்ட் ஓட் எக்ஸிட்டுக்கும் அப்புறம் ஓட் கவுண்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. மெயினா ஆந்திரால 12% கிட்ட டிஃபரன்ஸ் வருது. டோட்டலா கவுண்ட் பண்ணும்போது 12,000 ஓட்டுக்கிட்ட டிஃபரன்சியேஷன் வருது. நான் கேட்கிற என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க மிஸ்டேக்கே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இதை நிரூபணமாக நிரூபித்திருக்கிறது ஒரு அசோசியேஷன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க 1000 ஓட்டு போட்ட இடத்துல எப்படிங்க 2000 ஓட்டு வரும்? இந்த 2000 ஓட்டு எப்படிங்க பாஜகவுக்கு போகும் இப்படின்ற கேள்வி கேட்டா உடனே நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு தொகுதியில வெற்றி பெற்றீங்கல்ல, அந்த தொகுதியை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. திருடுறவன் எல்லா வீட்லயும் திருடிட்டு வந்தானா அவனை பிடிச்சிருவாங்க. ஒரு திரும்ப திரும்ப நீங்க ஒவ்வொரு தடவை தோல்வி வரும்போது காங்கிரஸ் இதையே சொல்றீங்க, கோர்ட் வரைக்கும் போயாச்சு, நீங்க வேணா வழக்கு போடுங்க. மக்கள்கிட்ட ஃபீல் இருக்குங்க. மக்கள்கிட்ட நீங்க சாதாரணமா இன்னைக்கு ஊடகவியலாளர் உங்களுக்கு காலை 9 மணி வரைக்கும் ஹரியானா ஒரு பிளிப் இருந்துச்சு, 9:30 மணிக்கு மேல ஒரு பிளிப் வந்துருச்சு. ஏன்னா அது தலைகீழா மாறிச்சுன்னு பல ஊடகவியலாளர் பேசுறாங்க. அப்ப நாங்க இதானே ஹிமாச்சல் பிரதேசத்துல கூட இப்படிதான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான் நடந்தது. அவங்க ஆளுங்கட்சியே இருந்தாங்கல்ல, என்ன சொல்ல முடியும், அடுத்த எலெக்ஷன்ல அப்சல்யூட்டா அடிக்கறாங்கல்ல. இல்ல ஹிமாச்சலா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க கர்நாடகாவா இருக்கட்டும், எல்லாமே நாங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு விட்டதுன்றதுக்காக நாங்க ஹிமாச்சல்ல வந்து மேனிபுலேஷன் நடக்கல அப்படின்றலாம் கேட்கல. இந்த முறை 2024ல நாங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கோம்ல, அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இல்ல இந்த பர்சன்டேஜ் கூட கிடைச்சிருக்காதுன்றதா எங்களுடைய வாதம். இது ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்க நாங்க என்ன கேட்கிறோம், ஹரியானா இதெல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, இந்த முறை நல்லா கவனிச்சு பாருங்க. தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுல முக்கியமாக தேர்தல் அதிகாரிகளை நியமிக்க குழுல முக்கியமாக ஆல்ரெடி சிஜே இருந்தார், சீஃப் ஜுடிஷியல் இருந்தாங்க. அதை எடுத்து விட்டு ஒரு கட்சி சார்ந்த அமைச்சரை அதுல போடும்போது 3 பேர் அல்ல 2 பேர் ஒரு கட்சி சார்ந்தவங்க, ஒருத்தர் அமைச்சர், ஒருத்தர் வந்து இந்திய நாட்டு பிரதமர், இன்னொரு எதிர்கட்சி தலைவர். இதுல அதிகப்படியான ஓட்டு யாருக்கு இருக்கு? ஆளுங்கட்சியில தான் இருக்கு. அப்ப அந்த அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இந்த கேள்வி நீங்க அபத்தம்னு சொன்னீங்க, அபத்தமா வச்சுக்கோங்க. இந்த கேள்வி நியாயமானதா இல்லையா உங்களுக்கு தெரியும்ல? நியாயமா இல்லையா சொல்லுங்க சுருக்கமா. அதாவதுங்க, இப்ப இந்த கர்நாடக இப்ப வில்சன் சாரும் சொல்றாரு, ஜேஜேபி துஷ்யந்த் சௌதாலா, ஜேஜேபியோட போன வாட்டி கிடைச்ச வாக்கு வங்கி 14.4%. இந்த வாட்டி அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு வங்கி 1.38%. பாஜகவுக்கு போன முறை கிடைச்சது வந்து 36.32%. பாஜகவுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த எலெக்ஷனில் இப்போ கிடைச்சிருக்கிற வாக்கு வந்து 38 சொச்சம். ஆனால் காங்கிரஸுக்கு 20% இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு 40% தொட்டிருக்கு. அப்போ ஜேஜேஓட பியோட மொத்த வாக்கு வங்கியும் அந்த பார்ட்டியிலிருந்து போன இடம்னு பார்த்தா காங்கிரஸ் தானே தவிர பிஜேபிக்கு வரலை. இதுதான் வந்து நிதர்சன உண்மை. கர்நாடகாவில் வெறும் ஒரு கட்சியோட 5% வாக்கு சரிஞ்சதுனால காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஏன்? ஜேடிஎஸோட அந்த சிறுபான்மையர் ஓட்டு அந்த 5%
அப்போ சிறுபான்மையர் ஓட்டையும் வைத்து கொண்டிருந்த ஜேடிஎஸோட அந்த 5% சிறுபான்மையர் ஓட்டு ஒரு கட்சிக்கு ஸ்விங் ஆனதுனால அங்க கர்நாடகாவில் அங்க காங்கிரஸ் அங்க வர முடிஞ்சது. அங்க பாஜக பெற்றிருந்த அதே வாக்கு வங்கியை இந்த வாட்டியும் 38% கர்நாடகாவில் வச்சிருக்காங்க. என்னமோ இன்னொரு பார்ட்டி வருவாங்களாம், அந்த பார்ட்டியை நாம் அப்படியே சாப்பிடுவோமா, அப்புறம் நிர்கதியா இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்து ஆளு எலெக்ஷன் நடந்தது தானே, எங்க இருந்து வருது கிடையாது. அதிமுக வெறும் 19% வாக்கு வங்கி எங்க போச்சு? அதோட 34% வாக்கு வங்கி எங்க இப்ப யார் திருடினாங்க? எங்க போச்சு? பாஜகவுக்கு வரலையே. இப்ப நீங்க உங்களை மாதிரி நீங்க 14-18% தானே சொல்றீங்க. அப்ப வாக்கு வங்கி எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இல்ல காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலத்துல 60 வருஷம் ஆச்சு ஆண்டு. இந்த மாநிலத்துல அவங்க ஆள போறாங்கன்ற கனவு கூட அவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எலெக்ஷன் 26ல பேசுறாங்க. இப்ப இந்த ஜாட் அப்படிங்கறத நம்பி மட்டும் காங்கிரஸ் இப்ப இந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கு. ஹரியானாவுல இல்ல, ஹரியானாவுடைய பாலிடிக்ஸ் மையப்படுத்தி இயங்குனது ஒரு கம்யூனிட்டி மட்டும் எந்த கட்சியுமே இயங்காதுங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. இந்த ஏதாவது பிஜேபியா இருக்கட்டும், ஜேஜேபியா இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டியுமே நம்பி எந்த கட்சி இயங்காது. எல்லாரையுமே இப்ப எஸ்சி எஸ்டி ஓபிசி எஃப்சி கன்சாலிடேட் பாலிடிக்ஸ் தான் ஜெயிக்கும். நீங்க வந்து ஒரு சாராரை மட்டும் விட்டுட்டு நம்ம இன்னொரு சாரார அப்ப இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி வார்த்தை அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ். இந்திய நாட்டு பிரதமர் இது வரைக்கும் 113 முறை வெறுப்பு பிரச்சாரம் ஒரு சமுதாயம் குறித்து பேசினார்ல, அந்த அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் பண்ணல. பண்ணிருந்தா கண்டிப்பா சோஷியோ எகனாமிக் காங்கிரஸ் எடுத்தே தீரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாரு நலிவடைந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட தகுந்த பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் கொடுக்கும். இது வந்து வெளியில பேசுறேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க தள்ளி வச்சோன்னா அங்கே ஒரு இஷ்யூ வருது இல்ல ராஜஸ்தான். அப்ப நீங்க அதை சொல்லுங்க, எல்லாரையும் அரவணைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த எந்த இடத்துல இது கீழே இறங்குது, ஃபெயிலியர் ஆகுது. இப்ப செல்ஜாவை நீங்க தள்ளி வச்சா தலித் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருதா, நமக்கு இனிமே நம்ப முடியாது அப்படிங்கும் போது அந்த ஓட்டு பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஜாட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. அகில இந்திய தலைமைக்கு இன்றைக்கு காங்கிரஸ்ல 138 ஆண்டு கால கட்சி, இன்றைக்கு அகில இந்திய தலைவராக ஒரு தலித் தலைவர் இருக்க முடியுமே ஆனால், அதுவும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியுமே ஆனால் அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான். நம்ம ஹரியானா வெற்றி தோல்வியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடியதை நம்ம சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஜாட் அப்படிங்கறதையும் ஹூடா ஜாட்டோட முகமாகவும் இப்படியே இவங்க பண்ணி செல்ஜாவை வந்து பின்னடைவை கொஞ்சம் கொண்டு வந்ததுனால இதுல ஓட்டு பிரிஞ்சிருக்கா. அப்ப ஜாட்டையும் பட்டியலினமும் தாண்டி ஓபிசிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிய பாஜக எடுத்ததுனால இப்ப ஸ்கோர் பண்ணிருக்காங்களா. இவ்வளோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா கூட இந்த பாயிண்ட் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை புடிச்சிருக்காங்க. நிச்சயமா அது புடிச்சிருக்காங்க. எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்ப ஜாதி வாரி இடஒதுக்கீடு இதுல பிஜேபிக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? வெளிமாநிலத்தில் பேசினாலும் பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதி வாரி இடஒதுக்கீடை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருல. ஜாதி வாரி இடஒதுக்கீடை அப்டேட் பண்ணுமா இல்லையா? அது அப்டேட் பண்ணணும்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுமா இல்லையா? இது யதார்த்தமா இல்லையா? ஆனா நான் சாவர வரைக்கும் ஜாதி வாரி கணக்கெடுக்க எடுக்க மாட்டேன், ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜாதி வாரி ஒதுக்கீடு கொடுப்பேன்னா இது எவ்வளவு கான்ட்ரவர்சி, எவ்வளவு முரண்பாடு. அப்போ என்னைக்கோ எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த கணக்கெடுப்பை வச்சுட்டு தான் நாங்க ஜாதி வாரி ஒதுக்கீடு கொடுப்போம்னா அப்போ இரண்டுக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையா? அதுதான் இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்கலாம், இப்போ அப்டேட் பண்ணலாம். அந்த 50% லிமிட்டை கூட நம்ம இந்திரா சகானி வழக்கில் கொடுத்தது கூட நம்ம அதை வந்து அப்பீல் போட்டு நம்ம பண்ணலாம். ஆனால் அப்டேட்டடாக கணக்கீடு கொடுத்தால்தான் அதை அப்டேட் பண்ண முடியும். சரி, இடஒதுக்கீடு அந்த விதத்தில் வேணாம், பொருளாதார அடிப்படையில் எதை ஒதுக்கி கொடுக்கலான்றதை வந்து காங்கிரஸும் ஆதரிக்குது, பிஜேபியும் ஆதரிக்குது. ஆனால் இந்த பொருளாதார அடிப்படையில் எதை ஒதுக்கிது, எதை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க? எந்த அம்சம்? நான் பிறந்தது என்ன ஜாதியோ, நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் கோடீஸ்வரனாலும் இறக்கும் போது அந்த ஜாதி தான். ஆனா நான் பிறக்கும் போது ஏழையாக இருந்தா இறக்கும் போது ஏழையாக இருப்பேன்.
இந்த மாசம் பணக்காரனா இருப்பேன், அடுத்த மாசம் ஏழை ஆயிடுவேன், அடுத்த வருஷம் பணக்காரனா இருப்பேன். எனக்கு எப்படி பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? அப்ப அந்த இடபிள்யூஎஸ்ன்றதுலேயே முரண்பாடு இருக்குதா இல்லையா? அப்போ அந்த விதத்துல இடஒதுக்கீடு கூடாது. இப்ப இந்த விஷயத்துல அந்த ஓட்டு வந்து ஓட்டு வங்கி அப்படின்றதுக்காகத்தான் பிஜேபி இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவில் கையில் எடுக்காம அந்த கணக்கீடை மட்டும் தள்ளி வைக்கிறாங்கன்னா, ஒரு இனத்துக்கு நம்ம ஆதரவாக இருப்போம், ஒரு இனத்துக்கு எதிரி ஆயிடுவோம். ஏனென்றால் கூடுதலாக இடஒதுக்கீடு வாங்குறவங்க ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கம்மியாக இருந்தால் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது வரும். அப்போ இவங்க ஓட்டு நம்மளுக்கு குறைஞ்சிரும். அப்போ ஓபிசி ஓட்டை மெயினாக இவங்க கணக்கெடு எடுக்கிறாங்க. அந்த ஓபிசி ஓட்டுக்குள்ள பெரிய வேறுபாடு ஏற்படும். இப்ப இந்த வெற்றி அப்படிங்கிறது அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் வருது. அப்ப மகாராஷ்டிரா தேர்தல்ல எப்படி பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இருங்க, நீங்க இருக்கிற மாநிலத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னா ஒரே நாடு ஒரே அதெல்லாம் சொல்லுவோம். இத பண்ணுங்க, எந்த இடத்துல நீங்க அதை ஏற்படுங்க. எங்க பாஜக நின்னுட்டே ஜெயிக்கிறாங்க. இவ்வளவு ஆன்டி இன்கம் என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன கேக்குறேன், பேலட் கொண்டு வாங்க, பேலட் கொண்டு சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னோம், எங்களோட ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக நீங்க மொத்தமா எந்த தேர்தலையும் புறக்கணிச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு முடிவு வாங்கிட்டு வாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு முடிவு வாங்கிட்டு வாங்க. அந்த தேர்தலை புறக்கணிங்க. ஹரியானா இந்த வெற்றி என்பது இந்த தேர்தல் ஒரு அரசியல் எலெக்ஷன்ல ஒரு திருப்பு முனையாக இருக்க போது நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. மகாராஷ்டிரா இந்த மூமெண்டம் கண்டினியூ ஆகும். ஜார்க்கண்ட்லயும் சரி, மகாராஷ்டிராலயும் சரி, பாஜக என்டிஏ ஆட்சி நிச்சயமாக தொடரும். எப்படி தொடரும்? மகாராஷ்டிரால எப்படி கூட்டணியில உங்களுக்கு வருவாங்கன்னு இருக்கீங்க. இருக்கிற அஜித் பவார் இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு போயிடுவாருங்கிற அந்த பேச்சு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த வெற்றியை பிரதிபலிக்க போறீங்க. எப்படி மக்களை எப்படி சந்திக்கணும், மக்களை நம்ம எதை போல் சொல்ல வேண்டும் என்பது பாஜகவுக்கு நன்றாக தெரியும். நீங்க இன்னைக்கு இப்படிதான் சொன்னீங்க, ஹரியானால இருந்து இனிமே இறங்கு முகம், பாஜகவை துணை தெரிவோம் அப்படிலாம் பேசினவங்க என் பேரை மாத்திக்கிறேன் 10 சீட்டுக்கு மேல வாங்கினான்னு சொன்னாங்க ஒரு அம்மனி, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அவர்கள். அவங்க எல்லாம் நீங்க எங்க தேடிட்டு இருக்காங்க. ஜெயராம் ரமேஷ் ஒரு பத்திரிகையாளர் கிட்ட போனா பேச மாட்டேங்கிறாரு. நீங்கள் மக்களுக்கு உண்மையாக செயல்படுவீர்கள் என்றால் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருவார்கள். உங்களுடைய நோக்கம் நாட்டை பிளவுபடுத்த வேண்டும், வெறும் அரசியல் பதவியை மட்டும் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு பாக்குறீங்க, அது ஒருபோதும் நடக்க போவதில்லை. சரி, இதை நிறைவு கருத்தாவே எடுத்துக்கிறேன் இப்ராஹிம் அவர்கள்ட்ட. அப்ப மகாராஷ்டிரால இது எப்படி பிரதிபலிக்குமா? இந்தியா கூட்டணி அப்படிங்கறதுல அங்க சரத்பவார்ல இருந்து எல்லாம் வலுவா அந்த பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஹரியானால பாஜகவுடைய வெற்றி அப்படிங்கிறது அங்க ஒரு சலசலப்பை உருவாக்குமா? ஏன்னா ஏற்கனவே மத்தியில ஒரு நிலைத்தன்மை இல்ல, ஒரு சந்திரபாபு நாயுடுவையும் பீகாரையும் நம்ம நம்பிதான் இருக்கிறாங்க பாஜக அப்படிங்கிற அந்த பார்வையில ஷிண்டேவும் பவாரும் அசைஞ்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப ஆனா அதே சமயம் இப்ப அது தோற்றுந்தா இங்க வேற விதமா இருக்கு. இப்ப இங்க ஜெயிச்சிருக்கு பாஜகங்கும் போது இந்த இடம் எப்படி இருக்கும் மகாராஷ்டிரால? வெரி குட் क्वेश्चन. அதாவது நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, இந்த ஹரியானா ஜெயிச்சனாலதான் இந்த முறை மொமெண்டம் மகாராஷ்டிரால மாறும்ன்றீங்கல்ல, அதுதான் மாறுமா? மாறும் தான், கண்டிப்பா மாறும். நீங்க அதை பாருங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்க, ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க, நன்றி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னீங்களா தேர்தல் ஆணையத்தை பத்தி. அவர் பதிலே சொல்லல, கடைசி வரைக்கும் எக்ஸிட் ஆயிட்டார். நான் அதை பத்தி கண்டினியூ பண்ணல, நீங்க கேட்ட கேள்விக்கே நேரடியா வந்துடுறேன். மகாராஷ்டிராவை பொறுத்தளவு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கிட்டு இன்னைக்கு அஜித் பவாருடைய ஊழல்களை பத்தி பேசினவர் இந்திய நாட்டு பிரதமர். ஆனால் இந்த முறை வேணா பாருங்க, மகாராஷ்டிரால கண்டிப்பாக மாற்றம் நிகழும். காரணம் என்னன்னா, இந்த டைம் ரிவைசிங் காங்கிரஸ் ஒரு ரிவைஸ் பாலிடிக்ஸ் எடுக்குது. இன்றைக்கு இந்த முறை ஹரியானாவுடைய தேர்தலையே எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறார். இந்த முறை யாருக்கெல்லாம் இந்த ஆம் ஆத்மியோட விஷயம் இருக்குல்ல, இது இன்னும் கன்சிடரேஷன் ஆகும். இப்ப இந்த முறை ஆம் ஆத்மி கூட இருந்திருந்தா இந்த முறை இந்த மாநில தேர்தலில் ஹரியானாவுடைய வெற்றி ஊர்ஜிதமாக காங்கிரஸிடம் தான். ஆனா முடிவு வந்ததுக்கு அப்புறமே பேசுறாங்க. வந்ததெல்லாம் இல்லங்க. ஏங்க நீங்க உள்ள ஒரு ஆளை கட்சிக்குள்ள தூக்கி வச்சுட்டு கட்சி இல்லாம நிர்மூலப்படுத்துவீங்க, அவங்க எப்படிங்க வெளியே வருவாங்க? சாரதா சிட்பண்ட்ல இருந்து இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் அதுக்கு தான் ஒரு பிசினஸ் சார் சொல்லிட்டாரு, டெல்லிலயும் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் தான் இருந்தது. நீங்க எப்ப பார்த்தாலும் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஆம் ஆத்மி வந்திருக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு கொடுத்திருக்கலாம்ங்கறீங்க, முன்னாடி எதையும் பேச மாட்டேங்கிறீங்க. சரி வரேன் தலைவர்களும் ஒருவரை பத்தி ஊழல் இதெல்லாம் பேசணும். இது அரவிந்த் வைத்தவர்களை கட்சிக்குள்ள சேர்ப்பீங்களா நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்டபோது
ஆமா உள்ள விடுவான்னு சொன்ன கட்சி இந்த கட்சி. சரி, இப்ப மகாராஷ்டிரால மாற்றம் வருங்கிறீங்க. 100%. சரி, நான் இதை நினைவு கருத்தாவே எடுத்துக்கிறேன் சார். அப்போ மக்கள் இன்னமும் பாஜகவை நம்புகிறார்களா இந்த வெற்றி அப்படிங்கிறது, இல்ல பாஜகவுக்கு இது தவிர்க்க முடியாம மக்கள் கொடுக்க வேண்டியதான ஒரு வெற்றி அப்படிங்கிறத இதை வச்சு வந்து பாஜக வந்து வெற்றியை நிச்சயிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மிகப்பெரிய சேலஞ்சை கொடுக்கும். ஏன்னா அங்கே சரத் பவார் வந்து மிகப்பெரிய வல்லமையோடு இருக்கார். இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் பவாரும் இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டேவும் பார்லிமெண்ட் தேர்தலே பெரிய அளவில் வெற்றி பெறல. பெரிய டிராபேக் அவங்களுக்கு. அந்த ரெண்டு கட்சியும் கட்சியோட சின்னத்தோட நிற்கிறாங்க. ஆனா சரத்பவார் வந்து கட்சியோட சின்னம் இல்லாம நிக்கிறாரு, உத்தவ் தாக்கரேவும். அந்த ரெண்டு பேருக்கும் அதிகப்படியான வாக்கு கிடைச்சது. அப்போ இந்த இடம் வந்து சட்டமன்ற தேர்தல் போது மிகப்பெரிய கூடுதல் வாக்கு எனக்கு தெரிஞ்ச அங்க காங்கிரஸ் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 100% அங்க காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது வந்து ஒமர் அப்துல்லாக்கு மிகப்பெரிய வெற்றி. இது காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி. நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஊடகங்கள் சொல்ற மாதிரி சொன்னா கூட சரி. ஆனா என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணாங்க பிஜேபி. அது வந்து தவறு இல்லைன்றது பெரும்பாலான இடத்துல பரவி இருக்குது. ஒருவேளை இவர்களுக்கு அந்த வின்னிங் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டாங்கன்னா இவர்கள் அந்த 370 எடுத்து மறுபடியும் ரிவோக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்ண போறாங்களா? ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில 370 அதை சொல்லல. மாநில உரிமையை சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா 370 சொல்லவே இல்லை. ஆனா அதற்கு முன்னாடி ராகுல் காந்தி 370 வந்து எடுத்தது வந்து பெரிய தவறு அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ இப்போ அதுக்காக போராட போறாங்களா பாராளுமன்றத்திலே இப்ப கொடுத்த தீர்ப்பை வச்சு அப்படின் போது அதுவும் பெரிய ஒரு கேள்விக்குரிய. அதையே அவங்க வந்து குடுக்கல வாக்குறுதி 370 திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்லல. மாநில அந்தஸ்து அதற்கான முயற்சிகள் தான் அடுத்த கட்டமா அவங்க நகர்த்துவாங்க. இல்ல அப்ப இனி 370 பற்றி அவங்க பேசவே முடியாது. அப்போ பிஜேபி இல்லையே, இவர் ராகுல் காந்தி அந்த தேர்தல் வாக்குறுதிகளா இல்ல இனிமேல் அடுத்த தேர்தலையோ வேற தேர்தலையோ கூட மாநில உரிமையை பேசும்போது அதை பேசுறது. அதுதான் சொல்றேன். அதாவது 370 ஆர்டிகளை பொறுத்தவரை பாஜக சாதனை என்று நினைத்தது. மக்கள் அதை சோதனையாக பார்த்த காரணத்தினாலதான் இன்னைக்கு பாஜக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து தொடர்த்தி இருந்தார்கள். இதான் உண்மை. நீங்க வாங்குனது 6 சீட்டு. இல்ல சீட் வாங்குனது கூட்டணி ஜெயிச்சு பாத்தீங்க. அப்படி கரெக்ட் பண்ணீங்கன்னா வெற்றி அல்டிமேட் என்ன? வெற்றி அப்ப ஹரியானால நேரம் குறைவா இருக்கு. நிறைவு சுருக்கமா ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் 2014 பிஜேபி இந்த அளவுக்கு செல்வாக்கு தான் வாங்கினாங்க. ஆனா அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்க 370 நாங்க ரிவோக் பண்ணிட்டோம், தேச நலனுக்காக. நாங்க அங்க தோத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் ஓட்டுக்காக செய்வதில்லை, அது நாட்டு நலனுக்காக. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்ப 29 சீட்டு ஜம்மு ரீஜன்ல வந்திருக்கு. நம்ம இல்ல திரும்ப அது ரிப்பீட் ஆயிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். நிறைவு கர்த்தனை ஹரியானால 8 தொகுதியும் பாஜக வின் பண்றது குறிப்பிடமான செயல். அதாவது பேப்பர் லீக் இருக்குல்ல, நம்மளுடைய தேர்தல் வினாத்தாள் கசிவு, அது வந்து நம்ம ஆளுகின்ற கட்சி நாங்க இல்ல. நாங்க தேர்தல் வாக்குறுதியில அதாவது நம்மளுடைய கசிவுத்தால நிப்பாட்டுவோம் நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா கொடுமை என்னன்னா பாஜக வினாத்தாள் கசிவை பத்தி அவங்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்ப வினாத்தாள் கசிதுன்றத பாஜக ஒத்துக்கிறது இல்லாம அதை தடுப்போன்னு வேற சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்றாங்களே ஓட்டுக்காக நான் பண்றேன், இதெல்லாம் யாருக்காக பண்றீங்க? மதுவிலக்கு மாநாட்டுல கலந்துக்கிற மாதிரி. சரி, ஆனா எதை பார்த்தா கடைசியில மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. கண்டிப்பா அவங்க கொடுத்த தீர்ப்புலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. நன்றி விருந்தினர்களுக்கு. வணக்கம். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. minambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.